அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையான அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். என்னை பற்றி நான் கூறுகிறேன். என்னுடைய பெயர் மனோஜ் என்கிற மன்சூர். நான் இஸ்லாத்தை ஏற்று ஒரு 8 வருடங்கள் ஆகிறது. என்னை கவர்ந்த இஸ்லாம் என்று சொல்வதை விட நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மையும் இவ்வுலகத்தையும் படைத்த இறைவனை விளங்கிக் கொள்வதற்காக கிடைத்த ஒரு வாய்ப்பாகவே கருதுகிறேன். எனக்கு எப்படி இஸ்லாம் கிடைத்ததுன்னு சொல்லணும்னா, இன்ஜினியரிங் படித்தேன். இன்ஜினியரிங் படிக்கும்போது நல்லா தான் இருந்தது. ஒரு வருஷம் நல்லா போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வறுமை, கடன், கஷ்டம் இது மாதிரி இருந்தது. கொஞ்சம் போராடி தான் மேனேஜ்மெண்ட்டில் தான் படித்தது. அதுக்கப்புறம் 2014 படித்து முடிச்சிட்டோம். 2 வருஷம் சரியான கஷ்டம், கடன், வறுமை இது மாதிரி போயிட்டு இருந்தது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வறுமை ரொம்ப வாட்டியது. சூசைடோட பண்ணலாமான்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, அப்போ வேற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. யாரும் எனக்கு இஸ்லாத்தை பற்றி சொல்லலை. நானா சரி என்னை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக சின்ன அப்போ ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தது கையில். மோட்டிவேட் பண்ணுறதுக்காக பிஸ்னஸ் மேனு, மற்ற தொழில் முனைவர் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கொள்வது, எப்படி முன்னேறது, இது மாதிரி பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படியே போயிட்டு இருக்கும்போது அதுவும் எனக்கு திருப்தி அடையலை. அதுக்கப்புறம் வீட்டில் சொன்னாங்க, சரி என்ன இப்படி இருக்கானு சொல்லிட்டு பரிகாரம் பண்ணால் அப்போ சரியாயிடும் இருக்கு, எதோ சனியோ எதோ பிடிச்சிருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோவில் குளமாக அப்போ சொன்னாங்க. ஆனால் அதற்கு முன்னாடி எனக்கு கடவுள் மேலே அதிகமாக நம்பிக்கை கிடையாது. போவேன், ஏனோ தானோன்னு இருப்பேன். ஒரு ஆடு ஒரு மந்தைக்கு ஓட்டுனா போயிட்டு வரோம், மேய்ச்சலுக்கு போகும்போது எப்படி அது மாதிரி தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் நம்பிக்கை கிடையாது. சரி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு 1.5 வருஷம் ஒரு கோவிலுக்காக சும்மா போயிட்டு வர்றது சரியாகாது. திரும்பவும் நம்ம இதில் கூகுளில் போயிட்டு செக் பண்ணுறது, நம்மளை எப்படி மோட்டிவேட் பண்ணுறது, நம்ம அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர்வது, என்ன பண்ணுறது, எல்லாமே பிஸ்னஸ் மேன் தான், அது சம்மந்தமாக தான் பார்க்குறது. அதுக்கப்புறம் திடீர்னு என்னென்னா, சரி இங்கே கோவில் குலமாக போயிட்டு இருக்கோமே, சரி மற்ற மதங்கள் என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு அதை போயிட்டு பார்த்தது. கிறிஸ்டின்னு, அடுத்தது சீக்கியம், ஒவ்வொரு மதங்களாக வரும்போது சரினும் கிறிஸ்டின்னு பிடிச்சிது. சரி அங்கேயே ஒரே கடவுளுக்கு இருக்குது, சரி அது பார்க்கும், அது என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு அந்த மார்க்கத்தில் போகும்போது அங்கே பல டிவிஷன் வந்தது. சரினா அதுக்கப்புறம் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு அதை சர்ச் பண்ணது. அதுக்கப்புறம் அங்கே ஓரிரை கொள்கைன்னு போட்டிருந்தது. ஓரிரை கொள்கைனா என்ன, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை விளங்கிக்குள்ள. அப்போ எனக்கு இஸ்லாத்தின் பற்றி ஆர்வம் அதிகமாக இருந்தது. என்னென்னு விளங்கிக்கணும், என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆர்வம் இருந்தது. சரின்னு பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க, சரி எப்படி அது உள்ளே போகிறதுன்னு சொல்லிட்டு அதிலே போட்டிருந்தது. களிமா சொன்னால் போதும், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதிலே போட்டிருந்தது. சரின்னு படித்தோம். ஆர்வம் நிறையா இருந்தது. அதை படிக்கும்போது நம்மளுக்கே ஒரு ஆர்வம் அதிகமாக வந்தது. சரினா அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போனோம். ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது வேலை பார்த்தாங்க படிச்சுட்டு. அப்போ சரி அரியர்லாம் நிறையா இருந்தது. சரின்னு வேலைக்கு போயிருந்தேன், கொத்தனார் வேலைக்கு தான் போயிருந்தேன். அப்போ நைட்டு தொழணுன்னு ஒரு எண்ணம் தோணுது. ஆனால் எப்படி தொழணும்லாம் தெரியல. சரின்னு சும்மா யூடியூப்பில் பார்த்தது. ஆனால் என்ன சொல்லணும், எப்படி தக்பீர் கட்டணும் எதுவுமே தெரியாது. போயிட்டு துண்டை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு சும்மா மண்டிக்கிட்டு அல்லாவுக்காக தொழுகிறேன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. என்ன குரான் ஓதணும், என்ன சூறா ஓதணும் எதுவுமே தெரியல. சும்மா வந்தாச்சு. ஆர்வம் அதிகமாக இருந்தது. சரி அதே மாதிரி தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறது, என்ன தான் சொல்கிறாங்க. அதிலே ஒரு 2 டிவிஷன் இருந்தது, 2 பிரிவு இருந்தது. அதுக்கப்புறம் அதையும் படிச்சுட்டு சரி இப்போ அடுத்த கட்டம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எங்கள் ஊரில் ஒரு பள்ளிவாசல் இருந்தது. அங்கே போயிட்டு இது மாதிரி நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கலான்னு இருக்கேன், என்ன சொல்கிறீங்கன்னா அவங்க கேள்வி கேட்டாங்க. நீங்கள் திடீர்னு வந்திருக்கீங்க, என்ன ஏதாச்சும் லவ் பண்ணுறீங்களா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையா, இல்லை மத ரீதியாக ஜாதி ரீதியாக ஏதாவது பிரச்சனையா என்னன்னு கேட்டாங்க. இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு என்னன்னு தெரியல, நான் படித்தேன் தனியாக இருக்கும்போது. அப்போ தனிமையை தான் அதிகமாக விரும்புவேன். தனிமையில் இருக்கும்போது தான் எனக்கு இஸ்லாம் கிடைச்சிது. சரின்னு படித்தேன்.
இப்போ அதனால தான் நான் வந்தேன்னு சொன்னேன். சரி ஓகே, வேற எதுவும் லவ் மத்த எதுவும் இல்லையா? அதெல்லாம் கிடையாதுன்னு சொன்னோனே, சரி வாங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரின்னா அவங்க வந்து ஒரு அஜரத்து இது இமாம்ட்ட அழைச்சிட்டு போனாங்க. அங்க தான் வந்து களிமா சொன்னது. அவங்க கேட்டாங்க, "எதனால வந்தீங்க? என்னத்துக்காக வந்தீங்க? லவ் ஏதாவது இருக்கா?" "இல்ல, இல்ல அப்படிலாம் இல்ல." "இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு கெட்ட பழக்கங்கள் ஏதாவது இருக்கா? அத திருத்திக் கொள்வதற்காக வரீங்களான்னு?" கேட்டாங்க. "இல்ல, இல்ல அதுவும் கிடையாது. எனக்கு இஸ்லாத்தின் மீது கொஞ்சம் ஆர்வம் வந்தது. தனிமையில இருக்கும்போது அல்லாஹ்வோட படைப்புகள பத்தி விளங்கிட்டேன். அதனால தான் வந்து அல்லாஹ் யாருன்னு வந்து எனக்கு தெரிஞ்சுக்க தோணுது. இப்ப தனிமையில இருக்கும்போது ஒவ்வொரு படைப்புகளையும் பத்தி நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது. இது எப்படி இயங்குது? இது எப்படி பண்ணுது? இது எப்படி இருக்கு? ஒவ்வொரு விஷயங்களா கத்துக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து அல்லாஹ் யாருன்னு ஒரு கேள்வி வந்தது. அப்படிதான் வந்து எனக்கு வந்து கிடைச்சது. அதுக்கப்புறம் களிமா சொல்லிட்டு, சரின்னா அது கொஞ்ச காலம் அப்படியே போயிட்டு இருந்தது. நம்ம வந்து மத்தவங்க சொல்லாம நம்ம வந்ததுனால நெறைய கஷ்டங்கள் வந்தது. அத வந்து நம்ம தடுமாறாம வந்து நிலையா இருந்தோம். என்னன்னா, இப்போ வந்து சில பேர் வந்து கேலி, கிண்டல் நெறையா பண்ணாங்க. சில பேரு ஏளனமா வந்து பேசுனாங்க, அவமானப்படுத்துனாங்க. அ நம்ம யாருக்காக இருக்கோம்? அல்லாஹ்வுக்காக வந்திருக்கோம். நம்ம வந்து வேற யாரும் சொல்லி நம்ம வந்து வரவில்ல. நம்மளுக்கு வந்து நம்மள படைச்ச இறைவன்னு ஒருத்தன் இருக்கான். அந்த ஓரிரை கொள்கை மீது நம்பிக்கை கொண்டு தான் வந்ததே. நீங்க அல்லாஹ்வ பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நெனைச்சா, அல்லாஹ்வோட படைப்புகளை சிந்தித்து பாருங்க. அல்லாஹ்வோட படைப்புகளை நம்ம வந்து சிந்தித்து பார்த்தோம்னா, அத பற்றி நம்மளுக்கு கேள்வி வந்ததுன்னா, அல்லாஹ் ஒருவனே என்று நம்ம விளங்கிக் கொள்வோம். முஸ்லிம் அல்லாதவர்கள் குர்ஆனை பற்றி தெரிந்து கொள்ளணும்னு நினைத்தால், கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளவும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.